காங்கிரஸோட திமுகவோட கூட்டணி இருக்கும்போது மாறுபட்ட குரலில் பேசுகிறதும், அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது தனியாக நிற்போன்னு பேசுகிறதும் எல்லா காலத்துலேயும் காங்கிரஸில் நடந்திருக்கு. கடந்த 40 ஆண்டு கால காங்கிரஸ் வரலாறை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சகஜம். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தட் வில் பி சார்ட்டட் அவுட். திமுக காங்கிரஸ் கூட்டணி 26 கண்டிப்பாக தொடரும். 2 பேருக்குமே அது ரொம்ப அவசியம். அதில் எந்த பாதிப்பும் பீகார் எலெக்ஷனால அதில் பெரிய பாதிப்பு வராது நான் உறுதியாக நம்புறேன். பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் டிபேட் ஆயிருக்கு. திமுகவில் இருக்கிற ஆர்எஸ் பாரதி ஒரு பையன் கூட பார்த்தீங்கன்னா 11 தொகுதியில் வந்து முன்னிலை வச்சாங்க. 11 சீட்டு போதும் காங்கிரஸ்க்கு இல்லை அப்படின்னு போட்டு இன்னைக்கு செய்தியாக கூட வந்துருக்கு. சார், தனிநபர்களை பற்றி நம்ம பேச வேணாம். ஒரு கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாதவர். கட்சியில் இருக்க பிரமுகர்களோ எம்எல்ஏ எம்பிஸ் பேசினா தான் நம்ம இப்போ சீரியஸாக எடுத்துக்கணும். மாணிக் தாகூர் தொடர்ச்சியாக பேசுகிறோம் இல்லையா காங்கிரஸ்? இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் அவங்க கைட்ட மாட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சதுன்னா காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் திமுகவுக்கு சாம்ராஜ்யம் இருக்காது. தனியாக நின்னா காங்கிரஸ் திமுகவோட இல்லாமல் வேற எத்தனை கட்சியை சேர்ந்தாலும் திமுகவில் ஜெயிக்க முடியாது. திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த 4% 5% ஓட்டு, தட்ஸ் க்ரூஷியல். அதனால் ஸ்டாலின் அவர்கள் திமுக காங்கிரஸை இழக்க மாட்டார். மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக வரத்துக்கு காங்கிரஸும் ஒரு முக்கிய காரணம்.